எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சுத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி எப்பா என்னப்பா என்ன விஷயம் பாக்கணும்னு சொன்னீங்களா? ஐயா லட்சுமணா, சுப்பிரமணிய எதுக்குப்பா வேலையை விட்டு அனுப்புனா? எப்பா அவன் சின்ன காரியமா பண்ணியிருக்கான், எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் தெரியுமா? நம்ம தம்பி இருக்கான்லப்பா சூர்யா, அவனை பத்தி தப்பு தப்பா வந்து சொல்லியாப்பா. தம்பி அப்படி போய் எங்கேயுமே டான்ஸ் ஆடவே இல்ல, வேணும்னே தம்பி மாதிரியே எடிட்டிங் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். தம்பி மேல வீண் பலி போட்டு தம்பிய வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்காம அவன். லட்சுமணா, இந்த பயல பார்த்தா அப்படி போய் சொல்ற பையன் மாதிரி தெரியலப்பா, பார்த்தாலே தெரியுது நல்ல பையன்யா. அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? சூர்யா அந்த மாதிரி போய் ஆட்டம் போட்டிருப்பான்னு சொல்ல வர்றீங்களோ? என்னப்பா நீங்க நம்ம வீட்டு பையனை சந்தேகப்படுவியா, அவனை சந்தேகப்பட மாட்டீங்களா? நம்ம தம்பி இத்தனை வருஷம் தொலைஞ்சு போயிட்டு இப்ப இந்த கிடைச்சிருக்கான் நம்மளுக்கு. அவன் மேல தேவையில்லாம வீண் பலி போட்டு அவனை வீட்டை விட்டு துரத்தணும்னு அவன் பாக்குறான். அதை எப்படி என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதனாலதான் அவனை வேலையை விட்டு துரத்திட்டேன். இன்னைக்கு அவனை மன்னிச்சு விட்டேன்னா நாளைக்கு என்னைய பத்தி தப்பு தப்பா வந்து வீட்டுல சொல்லுவான், அப்புறம் பெரிய அண்ணனை பத்தி சொல்லுவான். லட்சுமணா, அப்படி சொல்றதுல அவனுக்கு என்னப்பா லாபம் கிடைக்க போகுது? நீயே யோசிச்சு பாரா. அந்த மாதிரி பொய் சொல்லி அவன் என்னத்தை கொண்டு போயிட போறான்? ஏதாவது காரணம் இல்லாம எதுக்குப்பா அவன் அப்படி சொல்ல போறான்? என்னப்பா காரணம்? என்ன காரணம்? அப்ப நீங்க தம்பிய சந்தேகப்படுறீங்களோ? இல்லையா, தம்பிய சந்தேகப்படையில. ஒருவேளை தம்பிய மாதிரி கூட யாராவது ஒரு பையன் ஆடி இருக்கலாம் இல்லையா, அத கூட பாத்துட்டு சுப்பிரமணி போட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கலாம் ஐயா. நீ எதுக்குப்பா அவனை வேலையை விட்டு தூக்குனா? வேலை செஞ்சுட்டு போட்டு வந்த பையன் நல்ல பையப்பா. தினமும் நீ பார்க்க வந்து ஒரு 5 நிமிஷமாவது நின்று பேசாம போக மாட்டான். ரொம்ப நல்ல பையப்பா. வீட்லயும் அவனை நல்லா வளர்த்துருக்காவ. வயசான என்னைய வந்து பார்த்து நலன் விசாரிச்சுட்டு போறதுல அவனுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? அன்பு அவன் மனசுல இருக்கிறதுனால தானப்பா எங்களை தேடி தேடி வாரான். இல்லன்னா அவனுக்கு வர்றதுக்கு என்ன இருக்க போகுது சொல்லுப்பா நீயே. இந்தா அவனை வேலையாட்ட தூக்குன உடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் வாரியல்ல, இதுக்காக தான் வந்திருக்கான். ஐயா லட்சுமணா, அப்படி எனக்கு பார்க்க தெரியல. அவன் சொந்த அப்பா அம்மாவை எப்படி பாப்பானோ அதே மாதிரிதான்ப்பா எங்களை பார்க்கான். அவனோட அன்புல எனக்கு அதுதான் தெரியுது. ஆமா, அன்பு நாங்க வைக்காத அன்பா அவன் வச்சுட்டான். விடுங்கப்பா, அவன் சரி கிடையாது. இதுக்கு மேல அவன் வேலைக்கு வந்தா சரிபட்டு வராது. இதே மாதிரி தேவையில்லாம வீண் பலி எல்லாரும் மேலயும் போடுவான். லட்சுமணா, அப்படி சொல்லாதப்பா. அந்த பயல பார்த்தா போய் சொல்ற பையன் மாதிரி தெரியல. அத கூட தள்ளு. நம்மள நம்பிதானையா இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான். வேற ஊர்ல இருந்து வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த வேலைக்காக இங்க வந்திருக்காவலாம். அதுவும் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கானாப்பா. நம்மள நம்பி வந்து இங்க இருந்து வேலை பார்க்கற பிள்ளைய நம்மளே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது நல்லாவா இருக்கு? திடீர்னு வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னா அவன் வருமானத்துக்கு என்ன செய்வான் ஐயா? இனி அவன் வேலை தேடினா தானே உண்டு. நம்மள நம்பி வந்தவியலை இப்படி தள்ளி விட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லப்பா. அது நம்மளுக்கு நல்லதும் இல்ல. நீ எதுக்காகயா அவன்கிட்ட இப்படி நடந்துகிட்டா? எப்பா, தம்பி இத்தனை வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கா, அவன் மேல இப்படி வீண் பலி போட்டா வேற என்ன செய்வாவ? சரிப்பா, ஏதோ தெரிஞ்சு தெரியாம தம்பி மேல பழிய போட்டுட்டான். அதுக்கு 2 சத்தத்தை போட்டுட்டு இனி தோட்டத்துல ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்ல வேண்டியதானப்பா. இப்படியா டக்குன்னு வேலைக்கே வராதுன்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறது? பாவம்பா, நம்மள நம்பி வந்திருக்கான். எப்பா, அவன் இங்க வேலை பார்த்துட்டு இருந்தா சூர்யா வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனை சந்தேகப்பட்ட உடனே அவன் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியுமா? அம்மா இதை உங்ககிட்ட சொல்லலையோ? ஏய் லட்சுமணா, தம்பி சொன்னா, ஆனா அவனை நம்மளால சமாதானப்படுத்த முடியாதய்யா. நீ இருந்தாலும் டக்குன்னு சுப்பிரமணி இப்படி வேலைக்கு வரண்டான்னு சொல்லிருக்க வேண்டாம். பாவம், அவன் மனசு ஒடிஞ்சு போறான். தம்பி மேல அவன் வீண் வலிய போட்டுட்டான்னு நீ நினைக்க. ஆனா உன் தங்கச்சி செல்லமாவை அவன் தானையா காப்பாத்துனான். நம்ம குடும்பத்துக்கு துரோகம் நினைக்க பையனா அப்படி எல்லாம் செய்வானா சொல்லு? அவன் ஏதோ சூர்யா மாதிரியே ஒரு பயல கொண்டாந்து செல்லுல காமிக்க. அது யாரு என்ன ஏதுன்னு நம்மளுக்கும் சரியா தெரியல ஐயா. 2 சத்தத்தை போட்டுட்டு என்னமையாவது நீ ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிருக்கலாம். நீ வேலையை விட்டு அவனை அனுப்புறது எனக்கும் பிடிக்கல, ஐயாக்கும் பிடிக்கலையா. ஆமா லட்சுமணா, எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. நம்மள நம்பி வந்த பிள்ளைய வீட்டு விட்டு போன்னு சொல்ல கூடாதுப்பா. எப்ப அப்ப தம்பி போனா பரவாயில்லையா? அவன் இங்க இருந்தா தம்பி போயிருவேன்னு சொல்லியா? தம்பிய விட உங்களுக்கு அவன் தான் முக்கியமா போயிட்டா? லட்சுமி, சூர்யாவை கூட்டிட்டு வாமா, நான் அவன்கிட்ட பேசி. ஐயா லட்சுமணா. என்னங்கப்பா? ஐயா, தம்பி போமாண்டாயா, நான் தம்பிகிட்ட பேசி. நீ சுப்பிரமணியம் மறுபடியும் வேலைக்கு வர சொல்லியா? எப்பா, நானே வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் என்னால கூப்பிட முடியாது.
சரிப்பா, அப்ப என்னையும் அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா ஐயா? நான் அவனை கூட்டிட்டு வரேன். எப்பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? உங்களுக்கே உடம்பு சரியில்லைல்ல? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. வா போய் சுப்பிரமணிய கூட்டிட்டு வருவோம். ஒன்னும் வேண்டாம். இப்ப என்ன உங்களுக்கு அவன் இங்க வந்து வேலை பார்க்கணும் அவ்வளவுதானே? நானே அவனுக்கு போன் அடிச்சு கூப்பிடுவேன். லட்சுமணா போன்லாம் போடாதப்பா. நேர்ல போய் அப்பா கூப்பிட்டாவா அம்மா கூப்பிட்டாவன்னு சொல்லி கூட்டிட்டு வா. வேலைக்கு வான்னு சொல்லு. தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பா அவங்கிட்டயா? என்னதான் இருந்தாலும் நீ செஞ்சதும் தப்பு தானப்பா. எப்பா நீங்களே வர வர சரியில்லை, அம்மையும் வர வர சரியில்லை. நான் அவனை போய் கூட்டிட்டு வாரேன். ஆனா ஒண்ணு, மறுபடியும் அவனால ஏதாவது பிரச்சனை வந்து தம்பி வீட்டை விட்டு வெளியே போனான்னு வச்சுக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன நடந்தாலும் சரி, அவனை நம்ம தோட்டத்துல வேலைக்கு நான் வச்சுக்கிடவே மாட்டேன். சரிப்பா, கோவப்படாத, போய் அவனை கூட்டிட்டு வா. சரிங்கப்பா போறேன். தம்பி சூர்யா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாம நீங்க தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். சரிப்பா, அவனை நான் பாத்துக்கிட்டே, நீ போய் சுப்பிரமணிய கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. இந்த வீட்டுல வர வர யாரு பெத்த பிள்ளை யாரு மத்த பிள்ளைன்னு தெரிய மாட்டேங்கி. வயசான இப்படிதான் எல்லாரும் மேலயும் பாசத்தை வச்சு தொலைச்சிருவாவோ போல. லட்சுமணன் கொஞ்சம் கோபக்காரன் தான், முன் கோபம் ஜாஸ்தி. பின்னாடி என்ன வரும்னு தெரியாம எல்லாத்தையும் டக்கு புக்குன்னு முடிவெடுத்துறியான். ஆனா குணத்துல கெட்டிக்காரன். எப்படியாவது அவனை கூட்டிட்டு வந்துருவான். அப்பா, ஐயா சூர்யா, என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமையா, அப்பா பக்கத்துல உட்காருப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னப்பா? ஐயா சூர்யா, எதுக்குப்பா வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்னியா? வீட்டை விட்டு போயிருவேனா? அதாப்பா சுப்பிரமணி செல்லுல படம் பிடிச்சிட்டு வந்து காமிச்சதுக்கு நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னல, அதத்தாயே அப்பா கேட்கவே. அம்மா, நான் அதை காமிச்சதுக்காக வீட்டை விட்டு போறேன்னு சொல்லல. என் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லைன்னா நான் வீட்டை விட்டு போறேன்னு தான் சொன்னேன். ஐயா சூர்யா, நீ நாங்க பெத்த பிள்ளைப்பா. உன்னைய நம்பாம நாங்க வேற யார நம்ப போறோம்? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமாப்பா? எங்களை விட்டு போனோன்னு நீ எப்பவுமே நினைக்காதயா. சரிங்கப்பா, போமாண்டேன். ஆனா வாங்கிட்ட அப்பா ஒண்ணு சொல்லணும்ப்பா. என்னப்பா? அது சுப்பிரமணி இருக்கான்லப்பா, அவன் இருந்த ஊரை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு நம்மள நம்பிதாயா இங்க வந்தான். இந்த வேலைக்காக தான்ப்பா இருந்த வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு தாய் தகப்பன்னு கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது திடுதுப்புன்னு அவனை வேலையை விட்டு போஞ்சோன்னா அவன் என்னையா பண்ணுவான்? அவனும் நல்ல பையன்தான்ப்பா. ஆனா எதுக்கு இப்படி செஞ்சானே தெரியல. எல்லாரும் தெரிஞ்சு தெரியாம ஒன்று ரெண்டு தப்பு செய்யறது சகஜதானப்பா. ஏதோ தெரிஞ்சு தெரியாம ஒண்ணு பண்ணிட்டான். அதனால அவனை வேலையை விட்டு உடனே போன்னு சொல்றது சரியில்லையா? எப்பா நான் சொல்லல, அண்ணன் தான் சொன்னாங்க. அண்ணன் தான்ப்பா சொல்லியிருக்கான். ஆனா அவன் நீ வீட்டை விட்டு எங்க போயிருவியோங்கிற பயத்துலதான் அப்படி சொல்லியிருக்கான். உன் மேல இங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குப்பா. அதுக்காக அந்த பிள்ளைய வேலையை விட்டு அனுப்புறது நல்லா இருக்கா சொல்லு? அவன் நம்மள நம்பி இந்த ஊருக்கு வந்திருக்காயா. இந்த வேலை இல்லைன்னா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுவான்னு எனக்கு தோணுது. சுப்பிரமணியோட அப்பா அம்மாவும் நம்மளை பத்தி தானே தப்பா நினைப்பாவ. அதனால அவனை மறுபடியும் வேலைக்கு கூப்பிடுன்னு லட்சுமணன்ட்டு சொல்லிட்டேயா. என்னப்பா சொல்றீங்க மறுபடியுமா? ஆமாய்யா, வேலை செய்யட்டும். இனி உன் விஷயத்துல எதுலயுமே தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன் அவன்கிட்ட. சரியாப்பா? எப்பா இன்னைக்கு என்னைய பத்தி சொல்லியிருக்கா, நாளைக்கு வேற யாரையாவது பத்தி சொன்னானா, அதுவும் நம்புற மாதிரி ஏதாவது போய் சொன்னானா என்னப்பா பண்ணுவீங்க? அந்த சுப்பிரமணிய நான் பார்த்த வரைக்கும் சரியில்லைப்பா. அவனுக்கு இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கதும் நான் இந்த வீட்டுல இருக்கதும் பிடிக்கல. அதனால அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்ப்பா. ஐயா அதான் சொல்லிட்டேன்ல, அவன் எது சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம். இதுக்கு மேல அவன் தோட்டத்துல வேலையை பாக்குறதோட சரி. வேற நம்ம குடும்ப விஷயத்துல எதுலயுமே தலையிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன்ப்பா. வேலை பார்த்துட்டு போட்டையா, வருமானத்துக்கு அவனும் பாவம் என்ன செய்வான்னு சொல்லு. வா விஷயத்திலயும் சரி இந்த வீட்டு விஷயத்திலயும் சரி அவன் இனி தலையிடவே மாட்டாயா. எப்பா ஒருவேளை மறுபடியும் தலையிட்டானா, அவன் தலையிட்டு அதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கிடலாம்ப்பா. இப்போதைக்கு அவனை மன்னிச்சிரியா, வேலை செஞ்சுட்டு போட்டோம். சரிங்கப்பா, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால அவன் வேலை செஞ்சுட்டு போட்டோம். ஆனா என் விஷயத்துல அவன் இனி தலையிட்டானா நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா. சரியா, நானே அவன்கிட்ட சொல்லியே இனி உன் விஷயத்துல அவன் மூக்க நுழைக்கவே மாட்டான். சரிங்கப்பா. சரோஜினிக்கு அப்படின்னா என்னையும் பிடிக்கல. இந்த கல்யாணத்தையும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த விஷயம் மட்டும் எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா கல்யாணத்தை நிறுத்திருக்கலாமே. அவதான் வேண்டான்னுட்டா. சரி இந்த கல்யாணம் அப்பா அம்மாக்காக பண்ணிக்கிடுவோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அவளுக்கே பிடிக்கலங்கும் போது என்னத்துக்கு இந்த கல்யாணம்? நடக்காம இருந்திருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும். அவ பாட்டுக்கு இருந்திருப்பா, நான் என் பாட்டுக்கு என் வீட்டுல இருந்திருப்பேன். இப்ப பிடிக்காத ஒத்திய கூட்டிட்டு வந்து என் வீட்டுக்குள்ள வச்சுட்டு நானும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இதனை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சாதாரணமா நார்மலா இருன்னு சொல்லியாச்சு.
அவளும் கேட்க மாட்டேங்க. இப்ப என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர? கல்யாணம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, உடனே டைவர்ஸ் பண்ண முடியுமா? டைவர்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம வீட்டுல சம்மதிப்பாவல. சரோஜா அண்ணி தான் அவளை மிரட்டி மிரட்டி நம்ம வீட்டுல வச்சிருக்காவ. அவளுக்கு இங்க இருக்கிறதுக்கும் பிடிக்கல, என்னையும் சுத்தமா பிடிக்கல. எனக்கும் அவளை பிடிக்கல, இந்த கல்யாணத்தையும் பிடிக்கல. இப்ப நான் என்ன பண்ண? சுப்பிரமணி, தம்பி சுப்பிரமணி. வாங்க வாங்க. என்ன எதுக்குப்பா வந்திருக்கீங்க? எம்மா சுப்பிரமணி எங்க? வேலைக்கு கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். வேலைக்கு வேண்டாம்னு சொன்னீங்களாமே, இப்ப எதுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு வேண்டாம்னு சொல்றது அப்புறம் வந்து கூப்பிடுறது நல்லாவா இருக்கு? என் பிள்ளை உங்ககிட்ட வேலைக்கு தானே வந்தான். உங்க வீட்டுல வந்து திருடினானா இல்ல ஏமாத்தினானா? எதுக்கு அப்படி செஞ்சிட்டு இருந்த வேலையை விட்டு போன்னு சொல்லி அனுப்புனீங்களா? இந்த வேலைக்காக எங்களையும் கூட்டிக்கிட்டு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கா என் பிள்ளை. இப்படி மனசாட்சி இல்லாம நடந்திருக்கீங்களே, நீங்களா என்ன மனுஷங்க? எம்மா ஒரு சின்ன பிரச்சனையால தான் வேலையை விட்டு போன்னு சொல்ல வேண்டியதாகி போச்சு. எந்த பிரச்சனையானாலும் இருக்கட்டும். எப்படி நீங்க அப்படி சொல்லுவீங்க? என் பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணா? எம்மா சில தப்புகள் நடந்து போச்சுமா, அத உங்ககிட்ட சொன்னாலும் புரியாது. நான் சொல்லவும் விரும்பல. இங்க பாருப்பா, எனக்கு எல்லாம் புரியும். என் பிள்ளை எந்த தப்பும் செய்ய மாட்டான். நாங்க அப்படியே அவங்கள தங்கமா வளர்த்திருக்கோம். தப்பு உங்க வீட்டுல தான் இருக்கு, நீங்க அதை கண்டுபிடிங்க. என் பிள்ளை அப்படிப்பட்ட பிள்ளையும் கிடையாது யார் மேலே வீண் பலி போடுறதுக்கு. சும்மா வேலையை விட்டு போன்னு சொல்றது மறுபடியும் வந்து கூப்பிடுறது என்னப்பா பழக்கம்? மனசு வருத்தத்துல இருக்கான் பிள்ளை பாம்போல. எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா அவனை என் பிள்ளை மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல. பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் பழி போட்டு அனுப்புவாங்களோ? இல்ல அவன் போகும்போதுதான் போக விட்டுருப்பாங்களா? இதுல இருந்தே வித்தியாசம் தெரியுதுல பெத்த பிள்ளைக்கும் மத்த பிள்ளைக்கும். அவன் உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி பழி போட்டு அனுப்பியிருக்க மாட்டிய. என் பிள்ளைங்கிறதுனால தானே இப்படி வீண் பழி போட்டு அனுப்பியிருக்கிய. என் பிள்ளை எதுலயுமே போய் சொல்ல மாட்டான். உண்மை இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்த சொல்லுவான். அதை என்ன ஏது நீங்க ஆராய்ஞ்சு பார்த்திருக்கணும். எதுவுமே பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போ, வேலையை விட்டு போனா என்னப்பா அர்த்தம்? எம்மா எங்க வீட்டு சூழ்நிலைய நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. என் தம்பி தொலைஞ்சிட்டு இப்பந்தாம கிடைச்சிருக்கா. அவன் இல்லாம அந்த வீட்டுல நாங்க இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எங்களுக்கு தான் தெரியும். திடீர்னு அவன் மேல இப்படி பழிய விழுந்த உடனே அவன் வீட்டை விட்டு வெளியே போடுறேங்க. எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அதனாலதான் இவனை வேலையை விட்டு போன்னு சொன்னோம். தப்பு தான், தப்ப உணர்ந்தாச்சு, அதான் கூட்டிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே உணரணும்ப்பா, செஞ்ச பிறகு உணரக்கூடாது. என் பிள்ளை சொன்னதுல ஏதாவது இருக்கான்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கணும்ல. எம்மா அத நாங்க ஆராய்ச்சி பண்ணியாச்சு, அதுல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்லாம தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். அப்படிலாம் இருக்காதுப்பா, என் பிள்ளை சொன்னதுல உண்மை இருக்கும். நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டதான் செய்வீங்க. இன்னைக்கு வேணும்னா உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண கூட மனசு இல்லாம இருக்கலாம். எனக்காவது ஒரு நாள் என் பிள்ளை சொன்ன உண்மையோட அர்த்தம் என்னன்னு புரியும்பா. சரிங்கம்மா சுப்பிரமணிய கூப்பிடுங்க, நான் வேலைக்கு கூட்டிட்டு போறேன். வேண்டாப்பா, இன்னைக்கு சேர்த்துக்கிடுவிய, நாளைக்கு துரத்தி விடுவிய. என் பிள்ளை வேற எங்கேயாவது வேலை தேடிட்டு போட்டோம்ப்பா, இந்த வேலை வேண்டாம். அம்மா எங்க அப்பா அம்மா தான் அவனை போய் கூட்டிட்டு வான்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அனுப்பி விட்டுருக்காவ. அவிய ஒரு நாளும் இவனை பிரிச்சு பார்த்தது கிடையாது, பிள்ளை மாதிரி தான் பாப்பாவ. அந்த அன்போட தான் இப்பயும் வர சொல்லி கூப்பிடியாவ. அதனாலதான் நானே கூப்பிட வந்திருக்கேன். இல்லன்னா நான் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏதோ அறிஞ்சு அறியாம ஒரு தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க. அவனை வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு கிளம்புறேன். எங்க அப்பா அம்மா தேடிட்டு இருக்காவ. அண்ணா வாங்கண்ணா. என்னண்ணா எதுக்காக வந்திருக்கீங்க? சுப்பிரமணி அப்பாவோ அம்மாவோ நீ வர சொன்னாவ. மறுபடியும் வேலைக்கு கூட்டிட்டு வர சொன்னாவ. அதான் நீங்க இனி வேண்டான்னு சொன்னீங்களேண்ணா. நான் சொன்னா அவிய கேட்டுருவாப்ல. உனக்கு தெரியாதா உன் மேல எவ்வளவு அவிய பாசம் வச்சிருக்காவன்னு? எங்க அப்பா அம்மா சொன்னதுனாலதான் மறுபடியும் நீ கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்பா. நீ வேலைக்கு வராம அவியலுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கான். வயசானவிய பத்தியா ரொம்ப பாசத்தை வச்சுட்டாவ. என்ன செய்ய, அவியலால அவியலை மாத்திக்கிட முடியல. வாப்பா வீட்டுக்கு வந்து அவியலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேலையை பாரு. வேண்டாம்ப்பா, நீ வேற வேலையை தேடிக்க. இந்த வேலை உனக்கு வேண்டாயா. நீ போனா மறுபடியும் நீ துரத்த மாட்டாவன்னு என்ன நிச்சயம்? எம்மா அப்படிலாம் நாங்க துரத்த மாட்டோம்மா. வேலைக்காக தான் அவனை சேர்த்து வச்சிருந்து. உங்க மகன் பண்ண சின்ன தப்பாலதான் இப்படி ஆகி போச்சு. இதுக்கு மேல வீட்டு விஷயத்துல எதுலயும் மூக்க நிலைக்காம ஒழுங்கா வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்க. நாங்க அவனை எதுவும் சொல்ல மாட்டோம். அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே இருக்கலாம். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் மூக்க நிலைச்சதுனாலதான் இப்ப பிரச்சனையே. மம்மி நான் இனி எந்த விஷயத்திலயும் மூக்க நுழைக்க மாட்டேன். நான் அங்கேயே வேலைக்கு போறேன் மம்மி. ஐயா வேண்டாம்ப்பா, இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு வரவே அந்த இடத்துல போய் நீ வேலை பார்க்கறது எனக்கு இஷ்டம் இல்ல. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரையா, தேவையில்லாத பழி போடுவாவ. அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வரேம்மா, அண்ணா வந்து கூப்பிடுறாங்கல்ல. ஐயா சூரியா,
என்னது சூர்யாவா? சுப்பிரமணி தானே? என் பிள்ளைய எப்படி பேர் சொல்லி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும்பா. நீங்க ஒரு பேரை சொல்லாதங்க. எதுக்கு இந்த அம்மா என் மேல இப்படி எரிஞ்சு எரிஞ்சு உள்ளியாப? இவன் சுப்பிரமணி தானே, எதுக்கு என் தம்பி பேரை சொல்லணும்? நடந்த குழப்பத்துல பிள்ளை பேரையே மறந்துட்டாவ போல. வயசாயிட்டுல அப்படிதான் இருக்கும். ஐயா அங்க போவாண்டாயா. மம்மி அண்ணா வந்து கூப்பிடுறாங்கல்ல, அப்பா அம்மா என்னை வர சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு வரேன் மம்மி, என்னதான் சொல்றாங்கன்னு பாக்கலாம். இதுக்கு மேல வாயிஷ்டம்பா. வாயிஷ்டத்துக்கு நாங்க இன்னைக்கு தடை போட்டிருக்கோம். போயிட்டு வாயா. சரி மம்மி. அண்ணா வாங்க போலாம். சரிப்பா வா.